திருப்பூர் கொங்கு மெயின் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்ற சிலர் முயற்சி செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்றக்கூடாது என வலியுறுத்தி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். எங்களுக்கு இந்த பிராந்தி கடை ஒரு 35-40 வருஷமா இருக்கு. எங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு பொட்டி கடையாடு அது இருக்கு. பொதுமக்களுக்கு அந்த வீதிக்காரர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல. வீதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்காரர் எல்லாத்தையுமே வாங்க போலாம், மனு கொடுக்கலாம் வாங்கன்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது சும்மா வான்னு கூப்பிட்டு இருக்கிறது எங்களுக்கு அது தொந்தரவு. அது வாட்டுக்கு அந்த கடை வாட்டுக்கு இருந்து போகுது. அது ஒரு பொட்டி கடையாடு தான் இருக்கு. மேலும் விவரங்களை செய்தியாளர் பூபதியிடம் கேட்கலாம். பூபதி, என்ன நடந்ததுங்க? வணக்கம் சாம். அதாவது திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதி, அதாவது திருப்பூர் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு மெயின் ரோடு பகுதி, இந்த பகுதியில் 1909 என்ற டாஸ்மாக் கடையானது கடந்த 35 ஆண்டுகளாக இதே இடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என ஒரு சிலர் கடந்த சில மாதங்களாகவும் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடம் தொடர்ந்து மூளைச்சலவை செய்து வருவதாகவும், இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் இந்த கடை இதே பகுதியில் இருக்க வேண்டும், இந்த கடை 35 ஆண்டுகளாக இருப்பதாகவும், இந்த கடை இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்பும் தற்போது வரை வரவில்லை எனவும், இந்த கடை இதே பகுதியில் இருக்க வேண்டும் என அப்பகுதியை குறிப்பாக அந்த வீதியில் வசிக்கக்கூடிய அந்த பெண்கள் சுமார் ஏராளமானோர் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தர்ணாவில் ஈடுபட்டு அந்த மதுக்கடை வேணும் என போராட்டம் நடத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அந்த பொதுமக்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறையினர் அவர்களை உள்ளே அழைத்து சென்று மாவட்ட ஆட்சியர் மனு அளித்து சென்றுள்ளனர். சிலர் மூளை செலவு செய்வதால் தான் நாங்கள் தற்போது இந்த கடை வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்ததாகவும் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய, குறிப்பாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பெண்கள் கூறியது நாம் குறிப்பிடத்தக்கது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபதி.